தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பீகாரை ஒப்பிட்டேன். அதெல்லாம் பார்த்தா தெரியுதில்ல, தமிழ்நாடு எந்த நிலையில இருக்கு. உத்தரப்பிரதேசம் பாரதிய ஜனதா கட்சி அரசான் நீண்ட ஆண்டுகளாக இருக்கு. பீகார்ல கூட்டணி இப்ப நாளைக்கோ எப்படி பார்த்தாலும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். அவங்க சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். டபுள் இன்ஜின் ஒன்றரை இன்ஜின் இப்ப அந்த அரை இன்ஜினை கழட்டி விட்டுட்டு டபுள் இன்ஜினுக்கு போறாங்க. ஒப்பிட்டு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாடுடைய தனிநபர் வருமானம் 3,87,846. 3,87,000. உத்தரப்பிரதேசத்துடைய தனிநபர் வருமானம் 1,30,000. மூணுல ஒரு பங்கு. பீகாருக்கு 86,441. இது இந்திய ஆண்டு. ஆனா இந்த ஆண்டுக்கு 24-25க்கு புள்ளி விவரம் 86,000. நம்முடைய தனிநபர் வருமானத்தை ஒப்பிட்டு பார்த்தா ஒரு ஏறத்தாழ 22% தான். 5ல் ஒரு பங்கு. 5ல் ஒரு பங்கு, கொஞ்சம் கூட. 4ல் ஒரு பங்கு, 5ல் ஒரு பங்குக்கு இடையில. இப்ப 3,87,846 தனி நபர் வருமானம், தனி குடும்ப வருமானம் அல்ல. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, தனி நபர் வருமானம் ஆண்டுக்கு. இதுல 22% கால் பகுதின்னு வச்சுங்க. நமக்கிட்ட இவ்வளவு வறுமை, ஏழ்மை, பசி இருக்குன்னா அவங்களுக்கு என்ன வறுமை, பசி, பட்டினி இருக்கும்? அதனால ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லக்கூடாது.